இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. காசுக்காக ஆசைப்படக்கூடியவரா இளையராஜா அவர்கள்? சத்தியமா கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சொல்ல வேணாம். நீங்க பிரதாப் போதன்ல ஆரம்பிச்சு நீங்க அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன். எனக்கு சும்மா பண்ணி கொடுத்தாருங்க, திடீர்னு வீட்டுக்கு எடுத்து போட்டாருங்க, பாதி செக்கு கொடுத்தாங்க வேணான்ட்டாருங்க. இந்த கதை தான் தொடர்ந்து பிரபலங்கள் பேசுவாங்க. இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் போராடி இந்த ஒரு இடத்துக்கும் சண்டை போடுறாரு, வழக்கு தொடுக்கிறாரு, அதுக்கான உரிமையை கேட்கிறாரு, அதுல இருந்து ஒரு தொகை எதிர்பார்க்கிறாரு. நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த தொகையில ₹1 கூட இளையராஜா அவர்களுக்கு போய் சேர. ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நலிந்த இசை கலைஞர்களுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த காப்புரிமை ஒரு எண்ணிக்கை எழுதி கொடுத்துட்டாரு. இப்படி எடுத்துங்க, மஞ்சுமல் பாய்ஸோட இயக்குனர் எல்லாரும் வந்து பார்த்தாருல, எல்லாரும் போய் பார்த்தாருல, அந்த பாட்டுக்கான ராஜா சாரை பார்த்தாரு. அங்க இளையராஜா அவர்களை சந்திக்க 2 முறை நாங்க முயற்சி செஞ்சோம். எங்களை அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. சரி, 200 முறை சந்திங்க. நீங்க இளையராஜா சார்கிட்ட ஒரு சட்ட ரீதியான சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் ஒரு பாட்டை நான் அங்க வாங்கிட்டேன்னு இப்படி சொல்ல முடியும். ஐயா இதை நான் பயன்படுத்திக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா விஷயம் கிளியரா இருக்குமா? நான் அப்படிதான் பாக்குறேன். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி விலையாக தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரியன் இணைஞ்சிருக்காங்க. பாடலாசிரியர், இயக்குனர், நடிகர் அப்படின்னு பல்வேறு பரிணாமங்களை நம்மளை கலக்கிட்டு இருந்தாரு. இப்போ கெட்டப்பும் மாறி இருக்கு. நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். கெட்டப் பயங்கரமா இருக்கு. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இல்ல, அரணம் முடிந்தது நல்லபடியா. கிட்டத்தட்ட 57 நாட்கள் திரையில இருந்தது. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் எதிர்பார்க்க போராட்டங்கள், பெரிய போராட்டம். நம்ம பேசின பேச்சு, பிரச்சனைகள், எடுத்து வைத்த பிரச்சனைகள்ல 5 நாள் தாண்டாதுன்னு நினைச்சேன். 57 நாள், ஜனவரி 4 ஆரம்பிச்சு 5 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மார்ச் முதல் வரைக்குமே மக்கள் ஏத்துக்கிட்டேன். படம் நின்னுது. எனக்கு அது பெரிய ஒரு மகிழ்ச்சி. சோ அடுத்ததாக நிறைய கதைகள் வருதுங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறேன் கதைகளை. அதுல ஒரு 2 திரைக்கதைகள் உறுதிப்படுத்திருக்கிறேன். 2 படம் நடிக்கிறேன் அடுத்து. சோ அதற்கு தேவைப்பட்டது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம்ல இல்லையா? முதல் படம் முடிச்சிட்டோம், 2வது அது இப்ப நமக்கு வேணாம்னா எடுத்துடலாம், வேணும்னா வளர்க்க முடியாதுன்றதுனால வச்சிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்ப நாங்க பாடலாசிரியர் பிரியன்ட்ட நிறைய கேள்விகளை முன்வைக்க போறோம். இளையராஜா அவர்கள்ட்ட தான் தொடங்கணும். தொடர்ந்து அவர் மீது சர்ச்சை, பல குற்றச்சாட்டுகள். எதனால அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. நாங்க வெளியிருந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு. நீங்க உள்ளே இருக்கீங்க. ஒரு இசை ஞானி அவர்கள் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தேவையா? இல்ல, முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அது இளையராஜான்றதுனாலதான் அது வருதுன்றதுதான் முதல் காரணம். ஒரு எளிய இசையமைப்பாளரோ ஒரு புதிய இசையமைப்பாளரோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எடுக்கும் பொழுது இவ்வளவு தூரம் அது பெரிய வாக்குவாதம், உரையாடலாம் நிகழ்ந்திருக்காது. அது இளையராஜா அவர்கள் அப்படின்றதுனால மட்டுமே அது இன்னும் பெரிதாக்கப்படுது. 1. 2வது, இதுல நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன், இதுக்குள்ள ஒரு தெளிவற்ற தன்மை தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இது எல்லாமே சரியாதான் இருக்கு, சரியாதான் போயிட்டு இருக்கு. ஆனா வெளியில அதை எக்ஸ்போஸ் பண்ற, வெளிப்படுத்துகிற விதம் வந்து பாத்தீங்கன்னா அது தவறான முறையில அதை வெளிப்படுத்துறதுனால ஒட்டுமொத்த பேருக்கும் அது வேற மாதிரி புரிதல் ஏற்படுத்துது. இளையராஜா அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காகவோ இல்லை அவரை எதிர்த்து பேசுவதற்காகவோ இங்க நான் வரல. அதுக்கு எனக்கு அவ்வளவு அந்த உயரமும் கிடையாது, அதுவும் கிடையாது. நான் ஒரு பாடல், அவருக்கு நான் பாட்டு எழுதல. நான் இங்க பேச போறது எது சரியோ எது அறம் அதை தான் நம்ம பேச போறோம். அதை தான் தொடர்ந்து பேசிட்டு வரோம். நம்ம நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு மேடையிலுமே. ஸோ இங்க இப்ப அவர் எதுக்குன்னா அங்க எதுக்கணும், சரின்னா சரின்னு சொல்லணும். சில உரிமையை போராடும் பொழுது நானும் ஒரு பாடல் ஆசிரியர்னா எனக்கும் காப்புரிமை எல்லாம் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதை பத்தி தெளிவா சொல்லிட்டா புரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ஓகே, இங்க இருந்து தொடங்கிறேன். இளையராஜா அவர்கள் பணத்தாசை பிடிச்சவரா? எதனால இப்போ இந்த யங்ஸ்டர்ஸா இப்ப வரக்கூடிய படங்கள்ல அவரோட இசையை எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படுத்தினாலும் கேஸ் போடுறாரு, காசுக்காக போராடுறாரு. காசு இந்த காலகட்டங்கள்ல அவர் ஏன் இந்த காசுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்றத தொடர்ந்து காசுன்னு அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. நான் அந்த கேள்வியை முன் வச்சிடறேன். காசுக்காக ஆசைப்படக்கூடியவரா இளையராஜா அவர்கள்? சத்தியமா கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சொல்ல வேணாம். நீங்க பிரதாப் போதன்ல ஆரம்பிச்சு நீங்க அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன். எனக்கு சும்மா பண்ணி கொடுத்தாருங்க, திடீர்னு வீட்டுக்கு எடுத்து போட்டாருங்க, பாதி செக்கு கொடுத்தாங்க வேணான்ட்டாருங்க. இந்த கதை தான் தொடர்ந்து பிரபலங்கள் பேசுவாங்க. நீ இப்ப கொடுக்க சின்ன பசங்க விட்டுருங்க, மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாமே அதைத்தான் பேசுவாங்க. அவரு பேசுறது உரிமை காசோட பெருசு நான் நினைக்கிறத. காசு சம்பாரிச்சுக்கலாம், வரும் போகும். அவரு காசு இனி சம்பாரிச்சு வச்சிடலாம் பண்ணலாம் இல்ல. இதுதான் தப்பா புரிஞ்சுக்கப்படுது. உரிமைங்க அது. இப்ப என் உரிமை. நான் எனக்கு ஒரு மகள் இருக்கிறா. நான் அவளை சின்ன வயசுலேருந்து பெத்தெடுத்து வளர்த்து ஒரு நல்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இப்ப இங்க நம்ம வரதட்சணை போடுவோம்ல. இஸ்லாமிய நாடுகள் அப்படி கிடையாது. பெண்களுக்கு நீங்க வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும், அதான் வரும். அப்படி வச்சுக்கோங்க. அப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பையன் இனிமே என் பொண்ணு எனக்கு தான் சொந்தம், உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்பனுக்கு என் உரிமைடா, என் பொண்ணான்னு கேட்பான் இல்லையா? நான் அப்படிதான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா நானும் பாடலாசிரியர். என் எழுத்தோ என் படைப்போ மறுதளிக்கப்படுகிற பொழுது எனக்கு கோவம் வரும் இல்லையா? பணமே 2வது. இன்னும் சினிமாவில் இருக்கிற யாருமே பணத்துக்காக வேலை செய்யறதே இல்லை. நீங்க நல்லா பார்த்தா தெரியும். ஏதாவது 1-2 கும்பல் இருக்கும், அதை விட்டுருங்க. தரமான ஆட்கள், நிறைந்த படைப்பாளிகள் தொடர்ந்து ஒரு வெற்றிக்காகவும் ஒரே ஒரு அங்கீகாரத்துக்கு தான் போராடுறாங்க. ஸோ அவர் மாதிரி ஆள் அவர்கிட்ட எல்லாம் வந்தாச்சு. இனி போய் அவர் வச்சுட்டு ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. 1. 2வது விஷயம் சொல்லிட்டுங்களா,
இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் போராடி இந்த ஒரு இடத்துக்கும் சண்டை போடுறாரு, வழக்கு தொடுக்கிறாரு, அதுக்கான உரிமையை கேட்கிறாரு, அதுல இருந்து ஒரு தொகை எதிர்பார்க்கிறாரு. நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த தொகையில ₹1 கூட இளையராஜா அவர்களுக்கு போய் சேராது. நிஜமா சொல்றீங்களா? இது எங்களுக்கு புதுசா இருக்கு. அப்ப யாருக்குதான் அது, யாருக்காக போராடுறாரு? ஒரு சங்கம் இருக்கு இல்லைங்களா, இப்ப எழுத்தாளர்கள் சங்கம், நடிகர் சங்கம், அப்படி இசையமைப்பாளர்கள் சங்கம் இருக்குல்ல, இசை கலைஞர்கள் சங்கம். அது இசையமைப்பாளர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுக்கு ஒரு சங்கம் இருந்தது. இப்ப கூட சமீபத்தில் அதுக்கு தேர்தல் நடந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த சங்கத்துல இருக்கக்கூடிய நலிந்த இசை கலைஞர்களுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த காப்புரிமை ஒரு எண்ணிக்கை எழுதி கொடுத்துட்டாரு. ஓகே. சோ அதுல வரக்கூடிய எந்த தொகையும் இளையராஜா அவர்களுக்கு வராது. இந்த போராட்டங்களும் இந்த அவப்பேரும் இளையராஜா அவர்களுக்கு போகல. அவர் போராடி ஏன் இவ்வளவு போராடுறாரு? அவங்களுக்காக எல்லாம் போராடல. அவர் யாருக்காகவும் போராடல, உரிமைக்காக போராடுறாரு. இது என் பாட்டு ஒருத்தன் திருடி பயன்படுத்துறான்னு வைங்களேன். இப்ப நான் கோபப்பட்டேன்ல, எதுக்குடா காசு கேட்குறீங்க இன்ஸ்டாகிராம்ல போறதுக்கு, நான் கோபப்பட்டேன்ல, அது என் உரிமை. என் பாட்டை நீ போட்டு எனக்கே நீ திருப்பி காசு கேட்பியான்னு ஒரு உரிமை வந்தது இல்லையா? நான் அவரை அப்படிதான் பாக்குறேன். அவரு கேட்பது பணம்லாம் இல்ல, அது ஒரு உரிமை. அது வரணும். அது வந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நலிந்த கலைஞர் போய் அதை விட்டுருங்க, நலிந்த கலைஞர் போலாம் விட்டுருங்க, அது காப்புரிமைங்க, எனக்கு வந்தது ஆகணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க, இதுவரை இல்லாத ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு, இது சமூகத்தை மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு தொழிற்சாலை, ஐயா எனக்கு கொடுத்துருங்க, நான் மொத்தமா வியாபாரம் செய்யறேன், நீங்க நல்ல ஒரு தொகையை வாங்கிக்கங்கன்னு கொடுக்குறேன். வியாபாரம் செய்யறதுக்கு மட்டும் நீங்க கொடுத்துட்றீங்க, நான் வியாபாரம் செய்யறேன், இதோட முடிஞ்சு போகுதுன்னா முடியாது. இப்ப எங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்க உருவாக்கின ஒரு பொருளை வாங்கினாருன்னா அதுல இருந்து ஒரு தொகுதி பணம் உங்களுக்கு வந்து சேரும். இது உலகளாவிய உரிமை, பேட்டர்னுக்கான ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்க. சோ கண்டுபிடிப்புக்கே இந்த உரிமை இருக்கும் பொழுது இது படைப்பு, அதாவது இன்வென்ஷன், இது கிரியேஷன். ஒன்று இல்லாத ஒன்றை உருவாக்கப்படுது. அப்ப உருவாக்கப்படக்கூடிய ஒன்றை நீங்க அந்த என்ன சொல்றது, பயன்பாட்டுக்கு வாங்கிக்கலாமே தவிர பொருளையே உரிமையெல்லாம் வாங்க முடியாது. எப்படி வாங்க முடியும்? என் எழுத்தை நான் தானே எழுத முடியும். ஒரு இளையராஜா அவர்கள் இசையமைத்த இசை என்பது அந்த படத்துக்கு, அந்த தொழிற்சாலைக்கு, வேலைக்கு, அவ்வளவுதான். ஆனா காலத்துக்கு பயன்படுத்த அதோடைய தந்தை யாரு, அதோடைய கிரியேட்டர் யாரு? நீங்க தானே. நான் சொன்ன ஒரு பேட்டர்னை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க தான் அதுக்கு சோர்ஸ். உங்களால மட்டும்தான் இந்த உலகமே அதை பயன்படுத்துச்சு. நான் வாங்கிட்டேன்றதுக்காக நான் எப்படி பெரிய ஆள் ஆடுவேன்? நான் அதுக்கான காசை கொடுத்தேன்னா நான் எப்படி ஆளாடுவேன்? நாளைக்கு நீங்க என்ன மாத்தி இன்னொரு தடவை கொடுக்கலாமே, சரியா இல்லையா? என்ன மாத்திட்டு இன்னொரு தொழிற்சாலை கூட நீங்க கொடுக்கலாம். ஆனா நீங்க செஞ்சதை எப்படி மாத்த முடியும்? இது அறிவுசார் சொத்துரிமையில வந்துடும். இல்ல, அந்த அறிவுசார் சொத்து உரிமைனா என்ன? இது இப்போ இந்த சினிமா துறையில எப்படி இயங்கிட்டு இருக்கு? அவருக்கு மட்டும்தான் அது இருக்கா? மத்தவங்க யாரும் போராடல, யாரும் இவ்வளவு தூரம் பேசல. இளையராஜா அவர்கள் மட்டும் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாரு. குறிப்பா சொல்லணும்னா அவரோட காலகட்டங்கள்ல இந்த டாக்குமெண்டேஷன் அப்படின்றது கிடையவே கிடையாதுன்றாங்க. திடீர்னு தயாரிப்பாளர்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள அந்த கண்டிஷனே அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அங்கிருந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. மக்களுக்கும் அந்த கேள்வி தெளிவான ஒரு விளக்கம் இல்லாம இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, அறிவுசார் சொத்துரிமைன்னா என்ன அப்படின்னா, இப்ப நான் ஒன்றை இல்லாத ஒன்றுங்க. சொத்துன்னு என்ன? இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கும், ஒன்னு அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு ரெண்டு இருக்கு. நீங்க காமிப்பீங்க, இதை நான் வாங்கிக்கிறேன், ஒண்ணு இது இப்படி வாங்கலாம் முடியாது, ஒண்ணு கணக்குல இல்ல. அதுக்கு ரெண்டு உரிமை வந்துடும். தற்காலிக பயன்பாட்டு உரிமை, சிறப்பு உரிமை. சமீபத்துல கூட வழக்காடு மன்றத்துல தான் சொன்னாங்க, இளையராஜா அவர்களுக்கு சிறப்பு உரிமை இருக்கு, தயாரிப்பாளருக்கு உரிமை இருக்குன்னாங்க. அதனால தயாரிப்பாளருக்கு உரிமை, இளையராஜா அவர்களுக்கு சிறப்பு உரிமைனா அவதான் கிரியேட்டர். இப்படி புரிஞ்சுக்கோங்க. 10 பேர் ப்ரொடியூசர் ஆயிடலாம், எல்லாரும் மியூசிக் தர முடியாது. இப்ப இளையராஜா நினைச்சாரா நாளைக்கு ப்ரொடியூசர் ஆயிடலாம். ப்ரொடியூசர் எப்படி இசையமைப்பாளர் வர முடியும்? அதான் அறிவுன்னு வந்துருச்சு இல்லைங்களா? அதான் அறிவுசார் சொத்துரிமை. அங்க உருவாக்கப்படுது என்னது? அறிவார்ந்த ஒன்று. அதை நீங்க கண்ணுல காமிக்க முடியாது, இப்படி கொண்டு வர முடியாது. அதான் அறிவுசார் சொத்துரிமைன்னு சொல்றாங்க. அறிவுசார் சொத்துரிமையில இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் காப்புரிமை உண்டு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கிரியேட்டர்ஸ். இவங்க இசையமைப்பாளர் ஒரு மெட்டை உருவாக்குறாரு, ஒரு பாடலாசிரியர் ஒரு வரியை உருவாக்குறாரு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பாடலா போகுது இல்லைங்களா? இது ரெண்டும் கிரியேஷன். இப்போ உதாரணத்துக்கு IPRS அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டின்ற ஒரு அமைப்பு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்தமா உலகத்துல இப்ப நான் மஸ்காரா போட்டு மயக்கன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன்னா, இந்த பாடல் எங்கெல்லாம் கமர்ஷியலா பயன்படுத்தப்படுதோ, பொது நிகழ்ச்சியா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், அவங்கள்ட்ட எல்லாம் காப்புரிமையை பெற்று இப்ப பிரியனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த தொகை இசையமைப்பாளருக்கு ஒரு பகுதி, பாடலாசிரியர் ஒரு பகுதி, மீதி பகுதி ஒண்ணு இசை நிறுவனம் அல்லது தயாரிப்பாளர், ஆடியோ கம்பெனிக்கோ. இப்படிதான் எங்க தொகை பிரிக்கப்படுது. இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, இந்த தயாரிப்பாளர் வேற ஒரு விஷயம் விற்கிறாருன்னு வைங்களேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு வேற ஒரு விஷயம் மஸ்காராக்கு காசு வாங்கும். ஆனா விஜய் ஆண்டனி பிரியன் மாத்த முடியுமா? நீங்க எத்தனை காலம் ஆனாலும் மஸ்காரா போட்டு மயக்கிறேன்னா அது விஜய் ஆண்டனி பிரியன் தான் கிரியேட்டர்ஸ். இந்த இசை நிறுவனம் மாறலாம், இவங்க 10 வருஷம் வாங்கியிருப்பாங்க, அடுத்த 10 நிமிஷம் மாறலாம், இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இசைஞானி இளையராஜா அவர்கள் உரிமை கோருவது சிறப்பு உரிமை, என் காப்புரிமை. விஜய் ஆண்டனியோ பிரியனோ டாக்குமெண்டேஷன் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் தான்.
இளையராஜா அவர்கள் காலகட்டத்துல இல்ல. அதுவும் ஒரு சிக்கல். இப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த இசையமைப்பாளருக்குமே இது ஏன் சார் பிரச்சனையா வரலன்னா, எல்லாமே முறைப்படி சட்டப்படி லீகலா டாக்குமெண்டேஷன் செய்யப்படுது. சரி. இசை நிறுவனங்கள் ஆகட்டும், இல்ல நம்ம ஒரு பாடகர் பாடுறாங்க, நாங்க பாட்டு எழுதுறோம் இல்லைங்களா, எங்களுக்கு ஒரு 5 பக்கம் 10 பக்கம் வரும். படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுவோம். நாங்க எல்லாம் எல்லாத்தையும் தான் எழுதி கொடுக்குறோம். என்ன பண்ணுவோம்னா, ஐபிஆர்எஸ் இருக்கா, காப்புரிமை வருதான்னு பார்த்து தான் எழுதி கொடுப்போம். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்க்கு அந்த பிரச்சனை வந்தது. இல்ல அவர் மொத்தமா எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஜிவி பிரகாஷ் மாட்டேன்னு சொன்னாரு. அவர் மொத்தமான்றது எதுவும் இல்லை, நீ ரைட்ஸ் கூட உனக்கு வரக்கூடாதா, எல்லாத்தையும் எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. அது எப்படிங்க கொடுக்க முடியும்? அதெல்லாம் கொடுக்க முடியாது. படத்துக்கு நான் பணம் வாங்கிட்டேன், ரைட்ஸ் என்னோட உரிமைன்னு ஜிவி பிரகாஷ் போராடினார் இல்லைங்களா, அதோடைய நீளம் தான் அது. ராஜா சார் காலத்தோட சிக்கல் என்னன்னா, டாக்குமெண்டேஷனை விட்டுருங்க. அங்க ஒரு கட்டமைப்புலயே அவங்கலாம் அன்னைக்கு வேலை செய்யல. இந்த மாதிரியான அடிதடி கும்பலாம் அந்த விஷயமே இல்லை. ஏன்னு சொல்றேன், ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு, சார் நான் ஒரு புது படம் பண்றேன் சார், வாங்க உட்காருங்க. ஒரு புது டைரக்டர் வர்றாரு, நீ யாருப்பா, அவர் அசன் தானே? ஆமா சார், நீங்க எனக்கு பாட்டு பண்ணி கொடுக்கணும் சார். சரி வா சார், 2 பாட்டு பண்ணிட்டீங்க, பணமே பேசலையே, நீ வா பாத்துக்கலாம் பாரு. படத்தையே முடிச்சிருவாரு, 10 பைசா வாங்க மாட்டாரு. அவர் 10 பைசா வாங்கல, ஆனாலும் அந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார்ல, அப்ப அந்த பாட்டு யாருக்குன்னு போகுது இல்ல. அப்ப ராஜா சார் பணம் வாங்கினாரா வாங்கலையா, வாங்கினாலும் இப்ப அவர் ராஜா சார் என்ன சொல்லுவாரு, ஐயோ நான் எதுவுமே வாங்க, நான் பாட்டு கொடுத்தேன். இப்ப இப்படி போகும். இது எதையுமே நம்ம பேச முடியாது. அவர் காலகட்டத்துல அவர் வெறும் படைப்பா மட்டும் தான் பார்த்தாரு. ரொம்ப இந்த லீகலாகவோ இல்லை இப்பெல்லாம் பண்ணணும்னா அவர் யோசிக்கவே இல்லை. பெரிய இசை நிறுவனம்லாம் இன்னைக்கு கிடையாது. ரொம்ப ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பயணிச்சாங்க. இவ்வளவுதான் இருந்தது. இயக்குநர்களும் நன்றி சொல்லி வாங்கிட்டு போனாங்க, தயாரிப்பாளர்களும் மகிழ்ச்சியோட பயணிச்சுட்டு இருந்தாங்க. அது காசா வருது பாத்தீங்களா, இங்கதான் பிரச்சனை. அது வரைக்கும் அது பெரிய காசாலாம் வரல. இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு மலையாள படம் 225 கோடி சம்பாரிச்சா அவனுக்கு பக்குங்குது. ஐயோ 225 கோடி, அந்த பாட்டால் தாங்க ஜெயிக்குதுங்க போது அது கமர்ஷியலா மாறுது. அந்த பாட்டு விலை போகக்கூடிய ஒன்றா ஆகுது. சோ அதனால அது முன்வைக்கப்படுது. அதுதான் இங்க என்ன கேள்வியா உருவாகுதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு படம் இங்க ஒரு ஆதிக்கத்தை செலுத்துது. படம் ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப ஏன் இளையராஜா அவர்கள் கேஸ் போடணும், இப்ப என்ன அதுக்கான நேரம், என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கேள்வியை எழுப்புறாங்க. இல்ல ரொம்ப சிம்பிள். இப்ப இது கூட போட்டார் சமீபத்துல, நம்ம இன்னொரு கூலி படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் அனிருத் இசையமைப்புல லோகேஷ் கனராஜோட டைரக்ஷன்ல வரக்கூடிய படத்துக்கு சன் பிக்சர்ஸோட தயாரிப்பு நிறுவனத்துக்கே கேஸ் போடுறாரு. நான் சரியா இருக்காரு ராஜா சார்னு சொல்லுவேன். ஏன்னு சொல்றேன், இவங்க என்ன தப்பா எடுத்துக்காங்க, ரஜினி சார் மேலே கேஸ் போட்டாரு. அவர் யார் மேலேயுமே போடல. என் பாடலை பயன்படுத்துவதற்கான உரிமை என்னிடம் இருக்கிறது, என்கிட்ட ஏன் கேட்கலங்கிறாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆடியோ கம்பெனில வாங்கிட்டேன்றாங்க. ஆல்ரெடி ஒரு ஆடியோ கம்பெனி மேல கேஸ் போட்டுருக்காரு. நான் சொல்றது இப்படி தெளிவா புரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு படத்துக்கு இசையமைக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், சார் இந்த படத்துக்கு நீங்க மியூசிக் பண்றீங்க, இதுக்கு உங்களுக்கு இந்த சம்பளம் அப்படின்னு பேசி அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. அதோடைய ராயல்டி சார் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு வகை இருக்கு, சார் நாங்க எந்த லாங்குவேஜ்ல பண்ணாலும் இதை நாங்க பயன்படுத்துவோம்னு அக்ரிமெண்ட் போடலாம். தமிழ் மட்டும் இல்ல சார், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி எதுக்கு நாங்க பண்ணாலும் இந்த மியூசிக்கை பயன்படுத்திப்போம் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு, கூடுதலா ஒரு தொகையை வாங்கிட்டு சைன் பண்ணலாம். இல்ல தமிழுக்கு மட்டும் நீங்க போட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க தெலுங்கு அந்த இசையை பயன்படுத்தினா நீங்க கேஸ் போடலாம். ஏங்க நாங்க தான் ப்ரொடியூசர் தமிழுக்கு வாங்கிட்டோம்னா சொல்ல முடியாது, அது தமிழுக்கு வாங்கியது. நீங்க தெலுங்குல பணம் சம்பாதிப்பீங்கல்ல. அப்ப அந்த இசையமைப்பாளர் என்ன சொல்லுவாரு, மியூசிக் பண்றேன், நான் சைன் பண்ணேன் தமிழ் படத்துக்கு, தெலுங்கு படத்துக்கு என் ட்ராக்ஸ் எப்படி நீங்க பயன்படுத்துன்னு கேட்கலாமா கூடாதா? ஏன்னா அங்க ஒரு 500 கோடி லாபம், 200 கோடி விற்க போகுது இல்ல. அப்ப சரிதான் என்ன சொல்றது, அதே அந்த மாதிரி தான் இதை நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இல்ல இப்போ கில்லி அப்படின்ற ஒரு படம் ரீரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வித்யாசாகர் அவரோட இசையில வந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆகி மக்கள் கொண்டாடுறாங்க. தயாரிப்பாளர்கிட்ட இருந்தா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி மறுபடியும் அந்த எல்லா திரையரங்களையும் போடுறாங்க. நல்ல வரவேற்பு விட்டுச்சு. இப்ப விஜய் அவர்களோ வித்யாசாகர் அவர்களோ யாருமே பணத்துக்காக நிக்கல. அந்த முழு பணமும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தயாரிப்பாளருக்கு மட்டுமே போச்சு. இதுதான் இங்க எப்படி அவங்க மக்கள் கேள்வி எழுப்புறாங்கன்னா, இளையராஜா அவரோட இசை எங்களுக்கானது, அது இல்லாம அந்த 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 இசையை பயன்படுத்துறது அவங்களோட ஒன்னான இசையமைப்பாளர்கள் தான், அவங்களோட தயாரிப்பாளர்கள் தான். இவங்களுக்குள்ள ஏன் இல்ல? இப்ப நீங்க சொன்னதுலேயே தெளிவில்லை. என்னன்னா கில்லின்றது அதே படம் தான் திருப்பி ரிலீஸ் ஆச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் அதே படம் கிடையாது, குணா. அது இளையராஜா மஞ்சுமல் பாய்ஸ்க்கு மியூசிக் பண்ணல, அவர் குணாக்கு தான் மியூசிக் பண்ணார். சரிதானே? இப்ப குணாவே திருப்பி ரிலீஸ் பண்ணா ராஜா சார் கேட்க மாட்டார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கில்லி இல்ல, எத்தனை நீங்க 100 ராஜா சாருடைய படத்தை எடுத்து நீங்க திருப்பி ரீலீஸ் பண்ணாலும் அது அந்த ப்ரொடியூசருடைய அவர் பணம் கொடுத்து வாங்கினார் இல்லையா, அந்த குணா படம். மஞ்சுமல் பாய்ஸ் எப்படி இளையராஜா பாட்டாகும்? அவர் எங்க மியூசிக் பண்ணார்? அதுக்கு எங்கிருந்து 225 கோடி ஒரு பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கு? அதுக்கு அந்த இசையமைப்பாளருக்கான ரைட்ஸ் எங்க, என்ன மாதிரியான லீகல் டேர்ம் போட்டாங்க? ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்ப நான் எந்த முகாந்திரமும் இல்லாம உங்க மேல சம்மந்தம் இல்லாம ஒரு கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது. என்கிட்ட ஆதாரம் இருக்கணும், என்ற சட்டப்படியா நீங்க கேட்பீங்க திருப்பி. அப்ப இளையராஜா போன்ற ஒரு மனிதர் அது இல்லாம இந்த வழக்கை தொடுத்தா தன் பேர் அசிங்கப்படுத்தப்படும் தெரிஞ்சும் அவர் சமூகத்தை முன்வைக்கிறாருன்னா அதுக்குள்ள உரிமையை தான் முன்வைக்கிறாரு. என்கிட்ட ஏன் கேட்கல, ரைட்ஸ் என்கிட்ட இருக்கு, நீ என்கிட்ட கேட்காம எப்படி நீ பண்ணுவ அப்படின்னு அதை முன்வைக்கிறாரு. அப்ப அது ஒரு தீர்வு கிடைக்கும் போது இனி யாராவது அந்த தவறை செய்ய மாட்டாங்கன்னு தான் இதை நான் பாக்குறேன். இனி உங்களுடைய படைப்பை நான் தொடர்றதா இருந்தா உங்கள்கிட்ட அனுமதி கேட்கணுன்ற வர்றது நல்ல விஷயம் இல்ல.
இப்ப நீங்க மைக்கேல் ஜாக்சன் இருக்காருன்னா எப்படி ஒரு ஐலாண்ட் போய் வாங்குறாரு? காப்பிரைட்ஸ் நியாயமா இருக்கு. இன்னைக்கு ஆல்ஃபர்ட் நம்ம ஹாரி பாட்டர் எழுதின அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா இணையான அதாவது டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் ஒருத்தரா இருக்காங்க. ஒரு ஃபேக்டரி கிடையாது, 5000 பேர் வேலை பார்க்கல, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு புக்கு தான் எழுதுறாங்க. அந்த நூல் நியாயப்படி காப்பிரைட் வந்து சேருது. இதே ஊர்ல 500 புக் எழுதி நடந்து போறாங்க, உங்களுக்கு காமிக்க முடியும். 500 நூல் எழுதிருப்பாரு, ரோட்ல நடந்து போறாரு. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்? 500 புக் விற்காம இருக்குமா? அவனுக்கான காப்புரிமை அவனுக்கு போய் சேரல. அப்ப ஹாரி பாட்டர் எழுதின ஒரு பெண் அங்க வந்து ஒரு இணையான ஒரு நிறுவனத்தில் நடத்தக்கூடிய ஒருத்தனுக்கான இணையான ஒரு பணக்காராக மாற முடியுது. இங்க மாற முடியலன்னா ஒண்ணுதான் நடக்குது. அங்க காப்பீடு சரியா நடக்குது, இங்க சரியா நடக்கல. இளையராஜா அவர்கள் போராடுறது யாருக்காகனா அவருக்காக மட்டும் இல்ல, அவர் உரிமைக்காக போராடுறாரு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க உட்காந்துட்டு ரஜினி படத்துக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸ் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணா அது எவ்வளவு திமிரும் தைரியம் வேணும்? ஆமா, அது நியாயம் இல்லாம பண்ண முடியுமா? இவ்வளவுதான் கேள்வி. தன் மீது ஒரு துளி கூட அறம் இல்லாம அதை ஒருத்தர் ஃபைல் பண்ண முடியுமா? அப்போ அவர் போடுறது ரஜினி அவர்கள் மேலேயோ, அனிருத் அவர்கள் மேலேயோ, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மேலேயோ, சன் பிக்சர்ஸ் மேலேயோ, இல்ல மஞ்சுமல்ல நடிச்ச இயக்குன அவங்க மேல இல்ல, இங்க தப்பா புரிஞ்சுக்கப்படுது. கம்பெனி மேல. இதை நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். இப்ப நான் ஒரு இடம் வாங்கணுங்க, ஏன் இடம் அது. நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு தெரியாம என் இடத்த நீங்க இன்னொருத்தர் வித்துடுறீங்க. இப்ப என் இடம் நீங்க வித்துட்டீங்க, நான் யார் மேல வழக்கு தொடுக்கணும்? இல்ல, சட்டப்படி பார்த்தா உங்களுக்கு எனக்கு நட்பு, இல்ல நீங்க எனக்கு ரிலேட்டிவ் அப்படின்னா நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். நீங்க வித்ததெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துல ஒருத்தர் வேலை பார்த்துருக்காரு, எப்படி வச்சுக்கோங்க. நீங்க வித்ததெல்லாம் எனக்கு தெரியல, நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வித்துட்டீங்க. இடம் என்னோடது, அங்க கட்டுமான வேலை போயிட்டு இருக்கு. நான் யாரை போய் கேட்பேன்? என்னதான் கேட்பீங்க? உங்களுக்கு நீங்க வித்தது எனக்கு தெரியாது இல்ல, நான் கட்டிட்டு தான் போய் கேட்பேன். என்ன வீடு கட்டிட்டு இருக்கிற, ஏன் இடம்? அவன் என்ன சொல்லுவான்? அந்த பார் டாக்குமெண்ட் இருக்கு, ஏன் இடம். ஓ, உன் இடம் இல்லையா, ஏன் இடம், ஏன் டாக்குமெண்ட் பண்ணிட்டுவான். 2 பேர் பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்கும்ல, இங்க அதான் நடக்குது. அவர் மஞ்சுமேல் பாய்ஸ்லயும் கேஸ் போடல, ரஜினிகாந்த் மேலையும் போடல. இந்த உரிமையை யார் என்னிடமிருந்து பிடிங்கி உங்கள்ட்ட கொடுத்தாங்க? நான் உங்களை நிறுத்த முடியுமான்றது எனக்கு தெரியாது. நாங்க நிறுத்தலாம்ல, அந்த கட்டுமான பணியை நான் ஸ்டே வாங்கலாம்ல, நியாயமா இல்லையா? நீ ஒரு வக்கீல போனீங்க, அதான் சொல்லுவார், சார் முதல்ல அந்த இடத்துக்கு ஸ்டே வாங்குங்க, அவனை வேலை விடாம நிறுத்துங்க, நம்ம என்ன பிரச்சனை தீர்வு செய்வோம். சோ ராஜா சார் என்ன பண்றாரு? தம்பி நீ நிறுத்துங்கிறாரு. இப்ப அவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட உரிமை இருக்குமா, இல்ல ஏன்ட்டையும் இருக்குமாங்க, ஒரு தீர்வு வந்து சேரும். இப்படி ஒரு 10 பிரச்சனை நடந்ததுன்னா முறையாகும். சரி, ஏன் ராஜா சாருக்கு மட்டும் இது வருது? ஏன்னா மீதி பேர் எல்லாம் லீகலா சரியா இருக்காங்க. நீங்க ரகுமான் சாருடைய நிகழ்ச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். அவர் கான்செர்ட் போனாலும் சரி, படம் பண்ணாலும் சரி, அவர் எது பண்ணாலும் அவருக்கு ப்ராப்பர் லீகல் அட்வைசர்ஸ் அவர் கூடயே இருக்கிறாங்க. இன்னும் யூஎஸ்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ப்ராப்பரான லீகல் அட்வைசர் வச்சிருக்காரு. அவர் எது பண்ணாலும் லீகலா டாக்குமெண்டேஷன் பேசி சைன் ஆடும். நீங்க எதுவுமே பண்ண முடியாது, ப்ராப்பர் லீகலா இருக்கும். நான் சொல்றது சட்டத்தின் படி இருக்கும். எல்லா இசையமைப்பாளர்களும் அதை செய்யறாங்க. ராஜா சார் பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற படத்துல அது பிரச்சனை வருதா? இல்ல. ஏன்னா அவர் இப்ப தெளிவாயிட்டாரு. அச்சுஷோ இதனடா இவ்வளவு பிரச்சனை, அவருக்கு தெரியலங்க. அவர் பாட்டுக்கு மியூசிக் பண்ணாரு, போனாரு. காசு வேணா போயா, நீ பாட்டு எடுத்துட்டு போயா, ஐயா உங்கள்ட்ட மீதி இருக்கிற 5 பாட்டு கொடுங்கய்யா, இந்த பாட்டுலாம் நீ எடுத்துட்டு போனாரு. இப்படி ஒரு மனுஷன் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தன்னுடைய சொத்து எல்லாம் யோசிச்சு பாருங்க. பணமே வாங்காத ஒன்ன வச்சுட்டு ஒரு யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கும் போது எனக்கு கோவம் வருது இல்லைன்னு தவறு இருக்கு. நான் இப்பயும் சொல்றேன், அந்த காசு வந்தா கூட அவர் பாக்கெட்டுக்கு போகாது. அந்த காசு இசை கலைஞர்கள் சங்கத்துக்கு போயிடும். ரொம்ப சிம்பிள். அவர் சண்டை போறது காசுக்காக இல்ல, உரிமைக்காக. அவர் தப்பு செஞ்சா நம்ம தப்புன்னு சொல்றது எனக்கு பயமே கிடையாது. இது சரி, ஏன்னா நான் பாடலாசிரியன், எனக்கு காப்புரிமை இருக்கு. நாளைக்கு என் பாட்டுக்கு காப்புரிமை வரலாம், நான் சண்டை போடுவேன். தர்பார் படத்துல தேவா அவர்களோட இசையை வந்து அனிருத் அவர்கள் 2 பேருமே தான் இருந்திருப்பாங்க, அதை பயன்படுத்தியிருப்பார். அவர் வந்து பழைய படத்துல இருந்து பயன்படுத்தியிருப்பாரு. தேவா அவர்கள்லாம் அவ்வளவு தூரம் கேஸ் போட்ட மாதிரியோ, அவர் வந்து இந்த முரண்கள் இருக்கிற மாதிரியோ அப்படிலாம் தெரியல. அனிருத் வளர்ந்துகிட்டு இருக்க பையன், ஓகே நீ என்னோட இசையை கேட்கிற, என்னோட உதவியை கேட்கிற, வா நம்ம பயணிக்கலாம், எடுத்துக்கோ என்னோட இசையை எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பக்குவம் இல்லையா அவர்கிட்ட? இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல கூட ஒரு பதில் வந்துருச்சு. அனிருத் கேட்டாருன்னு சொன்னீங்கல்ல. இல்ல, நாங்க 2 பேரும் இருந்ததை பார்த்திருந்தோம், அந்த மேக்கிங்ல இருந்தாங்கல்ல. அப்ப ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருதுல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அனிருத் ஒரு மரியாதையை கொடுத்துருக்கலாம். தேவா ஐயா காலில் விழுந்து, எனக்கு தெரியல, ஏதோ ஒரு வணக்கத்தை தெரிவிச்சு என் கூட பயணிக்கணும், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம அதுக்கு தெரியாம சொல்லக்கூடாதுல்ல. இப்ப நான் இப்படி எடுத்துங்க, மஞ்சுமேல் பாய்ஸோட இயக்குனர் எல்லாரும் வந்து பார்த்தாருல, எல்லாரும் போய் பார்த்தாருல, அந்த பாட்டுக்கான ராஜா சாரை பார்த்தாரா? இல்ல, அவங்கள நாங்க நேர்காணல் எடுக்கும் பொழுது நாங்க இளையராஜா அவர்களை சந்திக்க 2 முறை நாங்க முயற்சி செஞ்சோம், எங்களை அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. சரி, 200 முறை சந்திங்க, ஏன் பெரிய ஆளுங்க அவரு. கண்டிப்பா. ஆனா நாங்க அனுமதி இப்போ நாங்க அது கூட எப்ப தெரியுமா நம்ம சந்திக்கணும்? 12 கேட்கறது மட்டும் தான் போனோம். நான் அவங்க வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்காந்துட்டு அப்புறம் எப்படிங்க அப்படின்னு கேட்க முடியுமா? நாங்க வாங்கிட்டோம்ல, அதுதான் அவர் இல்லங்கிறாருல. அப்ப அதை பேசணும்ல. நீங்க இளையராஜா சார்கிட்ட ஒரு சட்ட ரீதியான சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் ஒரு பாட்டை நான் அங்க வாங்கிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஐயா இதை நான் பயன்படுத்திக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டு இருந்தா விஷயம் கிளியரா இருக்குமா? நான் அப்படிதான் பாக்குறேன். எங்க ஒரு இடம் பஞ்சாயத்துல இருக்குங்க, இப்படி வாங்க, திருப்பி அதுக்கே வர்றேன். நீங்க அந்த இடத்த வாங்குறது மட்டும் என்ன பண்ணுவீங்க? சரி,
சார் இந்த இடம் ஓகேவா சார் என்ன சொல்றாங்களேன்றது என் புத்திசாலித்தனம். இது எதுக்குடா நான் வம்புல மாட்டுறது, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்டா நான் பார்ப்பேன், கரெக்டா இருக்குன்னா வாங்க போறேன். இவ்வளவோ பேரை பாக்குறாங்க. ஏன் கமல் சார்லாம் பார்த்தாங்களா முன்னாடியே, சார் இந்த பாட்டை பயன்படுத்தலாமா என்னன்னு கேட்டிருந்தா நான் அவர்கிட்ட கேளுங்கன்னு இருப்பாங்க. ஒருவேளை அவர் போய் ஐயாவை பார்த்துருந்தா கொடுத்து பாரு. அவரு படம் பண்ண பாட்டையே ஓசியில் கொடுக்குற ஆளா இருக்காரு ராஜா சார். எனக்கு அது நமக்கு தெரியாது இங்க என்ன நடந்ததுன்னு. நான் இப்பயும் சொல்றேன், அவர் ஒரு இளைய சமுதாயத்தை வந்து வளர்க்க மறுத்தாலே கிடையாது. ஏன்னா அவர் இசையமைத்த பல நீங்க இப்ப கூட தெரியும் என்ன புது ஆட்கள் தான் இப்ப வரைக்கும் கூட. சரி, அவர் அதெல்லாம் பார்க்க இப்ப கூட ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சமீபத்துல ஒரு படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அந்த மேடையில அந்த இயக்குனர் சொன்னாரு, என்கிட்ட மீதி ஒரு செக்கு கொண்டு போய் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, ப்ரூஃப் இருக்கு. இப்ப என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு ஒரு செக்கு கொடுத்தேன், அப்படி பார்த்தாரு, போயான்ட்டாரு, வேணான்ட்டாரு. எந்த இசையமைப்பாளர் இன்னைக்கு காசு வேணாம் நீ போப்பான்னு சொல்லுவாங்க? அவர் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்காரு. அவரை போய் காசு பின்னாடி ஓடுறாருன்னு சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல இப்ப இருக்கிற சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு ஒண்ணுல ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, கேரளால இருந்து அந்த பிளேயர்ஸ் இங்க வராங்க, அவங்கள வந்து ஒரு வாழ்த்தி ஒரு ரீலா பண்ணும் பொழுதோ அதை மிக்ஸ் பண்ணும் பொழுதோ கண்மணி அன்போடு பாடலை பயன்படுத்துறாங்க. இளையராஜா அவர்களை டேக் பண்ணி நெட்டிசன்கள் கலாய்க்கும் அந்த லெவல்ல வந்து இளையராஜா அவர்கள் இருக்காங்க அப்படின்னா மன வருத்தத்தை எங்களுக்கு. இல்ல அதுதான் நான் இப்பயும் சொல்றேங்க. நான் முன்னாடி சொன்ன வார்த்தை தான், தெளிவற்ற தன்மை தான் காரணம். இப்ப ஒண்ணும் இல்ல, எஸ்பிபி ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பாடகர். அவர் வந்து பல நிகழ்ச்சிகள் பாடியிருக்கிறாரு. ராஜா சார் அவருடைய பாடலையும் பாடும் பொழுது அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், ராஜா சார் வந்து பணம் கேட்டாரு, பெரிய பிரச்சனை ஆச்சு. அவருக்கு அவங்களுக்கு மேடையில வந்து பாடல்ல பயன்படுத்த ஏங்க அவர் யார் ரஹ்மான் பணம் கேட்டாரு, வேற யார் பணம் கேட்டாருன்னு எங்க சொல்ல எல்லாருமே கேட்டிருப்பாங்க. பெருந்தன்மையா விட்டுட்டாங்க அப்படின்னு தான் மக்களோட புரிதல். கிடையாது, அதான் இல்ல, எல்லாருமே லீகலா டாக்குமெண்ட்ல என்னவோ அது ப்ராப்பரான ஷேர் வந்து ஆடியோ கம்பெனி, அதாவது அந்த இசை நிகழ்ச்சி நடத்துற கம்பெனி கொடுத்துருப்பாங்க. ராஜா சார் எதுக்கு கேட்கணும்னு போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், பாலசுப்ரமணியம் ஐயா தன்னுடைய Facebookல தொடர்ந்து பாடலை போட்டு வந்திருக்காரு. நீங்க பாத்துருக்கீங்க, இறப்பதற்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருக்காரு. அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு 50 லட்சமோ 1 கோடி ரூபாய் செலவாயிருக்கு, கமர்ஷியல் பர்பஸ். ஆமா, கமர்ஷியல் வரும்போது ராஜா சார் கேட்கிறாரு, கமர்ஷியலா ஒரு விஷயம் செய்யும் போது எனக்கு கொடுங்க. ஆனா அது எப்படி முன்வைக்கப்பட்டுச்சு? எஸ்பிபி அவர்களை இவர் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி கிடையாது. ஆனா அப்புறம் ஒன்னா சேர்ந்தாங்க, கட்டி பிடிச்சு கொஞ்சம் நாங்க விஷயம் புரிஞ்சிருச்சு. அதான் சொன்னேன்ல, இது தெளிவா விளக்கிட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப அவர் கேஸ் போட்டது எஸ்பிபி சார் மேலே கிடையாது. எப்பா ஒரு இசை நிறுவனம் சேர்ந்து ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கமர்ஷியலான ஒரு நிகழ்ச்சியை வெளிநாட்டுல நடத்துறீங்க, என் பாட்டுக்கான ராயல்ட்டிங்கன்னு கேட்டாரு. மீது இசையமைப்பாளர்கள்லாம் கேட்கவே தேவையில்லை, ஏன்னா டாக்குமெண்டேஷன்ல ப்ராப்பரா இருக்கும். அந்த ஆடியோ கம்பெனி சத்தம் இல்லாம ஆடியோ கம்பெனியோ இல்லை அந்த ஈவெண்ட் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, கொடுத்துருப்பாங்க. ராஜா சார்ட்ட அப்படி லீகல் கிடையாது, அவர் பார்க்கல, அவர் கவலைப்படுறது கிடையாது. அவர் திடீர்னு ஒரு நாள் அவர் பேசும்போது இல்ல, ஒருத்தன் நம்ம ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை சொல்லுவாங்க, டேக் இட் ஃபார் கிராண்டட்மா, ரொம்ப அழகான வார்த்தை அது. சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டும் போது என்ன முடியாதுன்னு சொல்றான்னு அந்த மாதிரி அவர் விட்டு இப்போ அவர் கேட்கும்போது தப்பாகுது. அது ரொம்ப எனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேங்க, தயவு செய்து நான் இந்த வழியாக எல்லாருமே சொல்லிடுறேன், படைப்பாளிகள் என்னைக்குமே கலங்கப்படுத்தாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒண்ணா நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க என்ன வேணா காசு சம்பாதிச்சிடலாம், என்ன வேணா பண்ணிடலாம், ஆனா அறிவார்ந்து ஒன்றை நமக்கு செய்யறவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க அந்த சமூகத்துக்கு. நம்ம தூங்கி இருக்கோம், நம்ம நிம்மதியா இருந்திருக்கோம், நம்ம காதலிச்சிருக்கிறோம், நம்ம அம்மாக்காக அழுதுருக்கோம், எங்கேயாவது ஒரு பாடலாசிரியனோ ஒரு இசையமைப்பாளரோ இல்லை ஒரு பாடகரோ கூட சேர்ந்து ஒரு வேலை பார்த்துருக்காங்க. நம்ம தனிப்பட்ட அவங்களை விமர்சிக்கலாம், நான் சொல்ற புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒருத்தர் வந்து தவறா இருக்காருன்னு தனிப்பட்ட விமர்சிக்கலாம். ஆனா படைப்பு ரீதியா ஒரு மனிதரை விமர்சிப்பது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறானதான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த சமூகம் கலைஞர்களை கொண்டாடிதான் ஆகணும். ஏன்னா பணம் சம்பாதிக்க 1000 பேர் இருக்காங்க, படைப்பை தருவதற்கு யாருமே இல்லை. அப்படி படைப்பை தருகிற ஒரு படைப்பாளி, இது ஏன் படைப்பு ராஜா, என் படைப்புக்கான உரிமையை கொடுன்னு கேட்கும்போது அவனை கிண்டல் பண்றது, அவங்கள நம்ம நக்கல் அடிக்கிறதுலாம் ரொம்ப அநாகரிகமானது. இப்ப புரியாது நமக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு சமயத்துல ராஜா என்கிற ஒரு மனிதர் எவ்வளவு முக்கியமானவர், ராஜா இல்ல அவர் எடுத்து வைத்த கோரிக்கை எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும். ஏன்னா அந்த காசு எங்கேயோ போய் ஏதோ ஒரு நலிந்த இசைக்கலைஞர் நல்லா இருப்பாங்க, அந்த காப்புரிமையை அவர் கேட்கிற உரிமையை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அவர் ரஜினி மேல கேஸ் போட்டாரு, அவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் மேல கேஸ் போட்டாரெல்லாம் கிடையவே கிடையாது. அவரு என் பாட்டுக்கா யாரோட பாட்டுக்கு ஒரு கேஸ் எல்லாம் போடல. இந்த மாதிரியான தெளிவான விளக்கம் இளையராஜா அவர்கள் சைட்ல இருந்தோ இல்ல இசையமைப்பாளர் சங்கத்துல இருந்தோ வரவே இல்லை. ஏன் அந்த சங்கம் கூட இளையராஜா அவர்களை வந்து இந்த மாதிரியான சர்ச்சையில பேசிட்டு இருக்கிறது வேடிக்கை பாக்குதுன்னு தான் நம்மளுக்கு இல்ல. எந்த சங்கமுமே அதான் செய்யும். நான் இப்பயும் சொல்லிடுறேன், தமிழ் சினிமால எந்த சங்கமும், தயாரிப்பாளர் சங்கம் எதை முன்னெடுத்து நடத்திருக்கிறது வரைக்கும் நம்ம எவ்வளவு பேசணும், இன்னைக்கு வரைக்கும் சிறு படங்கள் செத்துட்டு தான் இருக்கு, செய்ய மாட்டாங்க. இசையமைப்பாளர் சங்கம் ஏன் செய்யணும்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதை முன்னெடுப்பாங்க, அவங்களுக்கான விஷயத்தை சரியா வச்சிருக்கிறாங்க. இவர் இப்ப தெளிவா இருக்கிறாரு, அது சிக்கலாகுது. இப்ப கூட அவருடைய எந்த படத்தை வேண்டுமானாலும் நீங்க ரீரிலீஸ் பண்ணிக்கிங்க, அவர் கேட்க போறது கிடையாது. புதுசா அவர்கிட்ட மெட்டமைச்சுக்கோங்க, காசை அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்க போறாரு. இதெல்லாம் ராஜா செஞ்சுதான் இருக்காரு, இந்த நிமிஷம் கூட செஞ்சுதான் இருக்காரு. ஆனா அந்த இடத்துல ஒரு பாடல் பயன்படுத்தப்படும் பொழுது என்னோட காப்புரிமைடா, என்ன கேட்காமல என் பாட்டை எப்பரா நீ எடுத்து போட்டேன்னு கேட்கறது அவருடைய தார்மீக கடமை, உரிமை. நானா இருந்தாலும் அதை செய்வேன். எந்த இசையமைப்பாளனும் நீங்க நாளைக்கு இந்த பிரச்சனை வரும்போது நீங்க பாப்பீங்க, கண்டிப்பா இந்த குரல் அவங்க எழுப்புவாங்க. அதுதான் சரி, இல்லைன்னா சத்தம் காசு வாங்கிருப்பாங்க, அவ்வளவுதான்.
அது தப்பு இல்லை, தப்பே கிடையாது. ஏன் சார் உங்க பாட்டை கொடுங்க சார், ஒரு பேமெண்ட் வாங்கிக்கோங்க சார் அப்படின்னா அது ஆடியோ கம்பெனியோ யார்கிட்ட இருக்கோ. இப்போ எனக்கு தெரியாது, இப்போ ராஜா சார் எல்லா உரிமையும் அவர் வச்சிருக்கிறாரு, அதனால கேட்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சு இல்லைங்களா? ஸோ எனக்கு ஐபிஆர்எஸ்ல ஒருவேளை ஒரு பாட்டுக்கு பணம் வராமல் போச்சா நான் கேட்பேன், என் பாட்டு நான் எழுதுனேன், நீ ஏன் கேட்குற, நீ தான் மஸ்காராக்கு பாட்டு வாங்கிட்டு காசு வாங்கிட்டேன்னா அது நான் மஸ்காராக்கு பாட்டு எழுதின காசு, இது என்னுடைய காப்புரிமை சட்டம், என் அறிவுசார் சொத்துரிமை, அது என் பாடலை இப்போ நீங்க தனிப்பட்டு பயன்படுத்தலாம். நீங்க தனிப்பட்டு என் பாட்டு 1000 ரூபாய் கேட்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, பிசிக்கலே வரப்போறது இல்லை. ஆனா ஒரு பொது நிகழ்ச்சி அந்த பாட்டு பயன்படுத்தப்படும் போது அது 4 பேர் போய் சேரும். அந்த ஆடியோ கம்பெனி சேர்த்தாங்க ராஜா சார் பேசிட்டு இருக்காரு. நீங்க இசைதான் முக்கியன்றீங்கல்ல, கிடையாது, மொழி ஏன் முக்கியம்னு சொல்றேன். பக்கா குத்துப்பாட்டு ரஜினி சாருக்கு பண்ணார், தட்லாங்க தாங்க வந்தாங்க சாங்க, ஒரு ஓப்பனிங் சாங்ல மகமாயி தாயி கருமாரி தேவி முன்னால வந்தாக்க அருள் தானி தாயி ஆத்தா நடந்து வர சரணம் சாமி சரணம் அருளை தரணும் அதற்கு சபரிமலைக்கு வரணும். இப்போ என்ன பாட்டு? சாமி பாட்டு. இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு பாடலை எது தீர்மானிக்குது?